ஒருவராக ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அகற்றுமாறு கூறுகிறார்கள். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். அவரை அகற்ற வேண்டும் என்று சத்தமிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்காகவே இந்த பாடுகளை சகித்துக் கொள்கிறார். அன்று இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அகற்றியிருக்கவில்லை என்றால் தேவன் நம்மை நித்தியமாகவே புறக்கணித்திருப்பார். தேவனுடைய சமூகத்தில் இருந்து நாம் நித்தியமாகவே அகற்றப்பட்டிருப்போம். நம்மிடத்தில் உள்ள பாவங்களை நாம் எப்படி அகற்றி போட வேண்டும் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் சிலுவையில் அறைய வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டது போல நம்முடைய பாவங்களும் சிலுவையில் அறையப்பட வேண்டும். கிறிஸ்துவின் மரணத்திற்கு ஒப்பாக நம்முடைய பாவங்களும் மரிக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பயபக்தியோடு நம்மிடத்தில் உள்ள பாவங்களை அகற்றி நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக பாவமானார். யூதர்களோ தங்களுடைய பாவங்களை அகற்றுவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவை அகற்றும் அகற்றும் என்று சத்தமிடுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது விடுதலை பண்ணிவிட வேண்டும் என்று பிலாத்து இன்னும் ஆர்வமாய் இருக்கிறான். அவர்களோ இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சத்தமிடுகிறார்கள். அப்போது பிலாத்து யூதர்களை பார்த்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்று கேட்கிறான். யூதர்களுடைய வாயை எப்படியாவது அடக்க வேண்டும் என்று பிலாத்து முயற்சி பண்ணுகிறான். இயேசு கிறிஸ்து யூதர்களுடைய ராஜாவாய் இருக்க தம்மையே ஒப்புக் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசுவை சிலுவையில் அறையலாமா என்று பிலாத்து யூதர்களிடத்தில் கேட்கிறான். பிலாத்து யூதர்களை பார்த்து பயப்படவில்லை. தன்னுடைய தேசாதிபதியின் பதவிக்கு இயேசு கிறிஸ்து போட்டிக்கு வந்து விடுவாரோ என்று அவரை பார்த்தும் பயப்படவில்லை. ஆனாலும் பிலாத்து இயேசுவை யூதருடைய ராஜா என்று அறிவிக்கிறான். இப்படி சொன்னதினால் யூதர்கள் மனமாறி ஒருவேளை இயேசு கிறிஸ்து தங்களுக்கு ராஜாவாக வந்து நன்மை செய்ய மாட்டாரா என்று எதிர்பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவே தங்களுக்கு நம்பிக்கை என்று யூதர்கள் ஒருவேளை அவரை விடுதலை பண்ண சொல்லலாம். யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், அவரை தங்களுடைய ராஜாவாக அங்கீகரிக்கவில்லை என்றால் பிலாத்துவுக்கு ஒரு இழப்பும் ஏற்பட போவதில்லை. யூதர்களுக்குத்தான் பெரிய இழப்பு உண்டாகும். ஏனெனில் தங்களை ரட்சிப்பதற்கு மேசியா வருவார் என்று யூதர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தம்மை மேசியாவாக வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் மூலமாக யூதருக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஆனால் அவர்களோ மேசியாவையும் அவருடைய ரட்சிப்பையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவரை அகற்றும் அகற்றும் என்று சத்தமிடுகிறார்கள். யூதர்கள் பிலாத்துவின் பேச்சுக்கு செவி கொடுக்கவில்லை. பிரதான ஆசாரியர்கள் ஜனங்களை தூண்டி விடுகிறார்கள். பிரதான ஆசாரியர் பிலாத்துவிடம், ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று கூறுகிறார்கள். தாங்கள் கூறும் இந்த வார்த்தை பிலாத்துவை பிரியப்படுத்தும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இதன் மூலமாக பிலாத்து தங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவான் என்றும் நினைக்கிறார்கள். ஏனெனில் இக்காலத்தில் யூதர்கள் ராயனுக்கும் அவனுடைய ஆட்சிக்கும் சத்துருக்களாகவே இருக்கிறார்கள். யூதர்கள் யாரும் ராயனை நேசிப்பதில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பிரதான ஆசாரியர், ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்று ராயனுக்கு சாதகமாக பேசுகிறார்கள். பிரதான ஆசாரியர் வஞ்சகமாக பேசினாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே உண்டாயிற்று. ரோம பேரரசின் மூலமாகவே யூதருக்கு அழிவு உண்டாயிற்று. இந்த சம்பவம் நடைபெற்ற சிறிது காலத்தில் ராயன் எருசலேமையும் யூதரையும் அழித்து போட்டான். அவர்கள் ராயனை தங்களுடைய ராஜா என்று சொன்னார்கள். அந்த ராயனிடம்தான் யூதர்கள் போக வேண்டும். யூதருடைய வார்த்தையின் பிரகாரமாகவே தேவன் அவர்களை ராயனுடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்தார். இந்த சம்பவம் நடைபெற்ற பின்பு யூதர்கள் ராயனுக்கு முன்பாக கலகம் பண்ணினார்கள். ராயனும் அவர்களை கடினமாக நடத்தி ஒடுக்கினான். அவர்களுடைய கலகத்தின் விளைவினால் ராயன் யூதர்களையும் யூத தேசத்தையும் அழித்து போட்டான். தேவனை தெரிந்து கொள்வதற்கு பதிலாக யூதர்கள் ராயனை தெரிந்து கொண்டார்கள். தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு வரும், ராயனிடத்திலிருந்து அழிவு வரும். தம்மை புறக்கணித்த யூதர்களை தேவனும் புறக்கணித்து விட்டார். அவர்களுக்கு கொள்ளை நோயும் பாடுகளும் வேதனைகளும் ராயன் மூலமாய் உண்டாயிற்று. அகற்றும் அகற்றும் என்று யூதர்கள் சத்தமிட்டார்கள். இதற்கான கிரேக்க வார்த்தை ஐரோ என்பதாகும். சர்ப்பங்களை எடுப்பார்கள் என்பதற்கும் இந்த கிரேக்க வார்த்தையே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு துரத்துதல், அழித்தல்,
தூக்கி எறிதல், கொன்று போடுதல் என்று பலவிதமாக பொருள் கூறலாம். யூதர்கள் இதுவரையிலும் ராயனை தங்களுடைய விரோதியாக பாவித்தார்கள். இப்போது அவர்கள் ராயனை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார்கள். யூத மார்க்க தலைவர்கள் அதிகமாக பாவம் செய்கிறார்கள். தங்கள் விரோதியை நண்பர்களாக்குகிறார்கள், நண்பரை விரோதியாக்குகிறார்கள். தேவனை தெரிந்தெடுப்பதற்கு பதிலாக சாத்தானை தெரிந்தெடுக்கிறார்கள். நித்திய ஜீவனை தெரிந்தெடுப்பதற்கு பதிலாக நித்திய அழிவை தெரிந்தெடுக்கிறார்கள்.